பல வருடங்களுக்கு முன்பு சித்தாரா என்ற ராஜ்ஜியத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் காசி என்ற ஒரு தச்சு தொழிலாளி தனது மனைவியுடன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் கருணையான மனிதன். தினமும் காட்டிற்கு சென்று மரங்களை சேகரித்து வருவான். ஒரு நாள் அவன் வீட்டிற்கு திரும்பும் வழியில் ஒரு பன்றிக்குட்டியை பார்த்தான். பாவம் அந்த பன்றிக்குட்டி. இதற்கு யாருமே இல்லை என நினைக்கிறேன். இதை நாம் எடுத்துச் செல்வோம். காசி அந்த குட்டியை வீட்டிற்கு கொண்டு வந்தான். பார்த்தாயா நான் என்ன கொண்டு வந்திருக்கிறேன் என்று? ஓ, அழகிய பன்றிக்குட்டியா? நீங்கள் இதை எங்கே பார்த்தீர்கள்? நான் இதை காட்டில்தான் பார்த்தேன். இதை கவனித்துக் கொள்ள யாருமே இல்லை. இது பசியால் மிகவும் சோர்வாக காணப்பட்டது. இதற்கு சாப்பிட ஏதேனும் கூடேன். கவலைப்படாதீர்கள், இதை பார்க்கும் பொழுது பாவமாகத்தான் இருக்கிறது. அவன் மனைவி அந்த பன்றிக்குட்டிக்கு அருந்த பால் கொடுத்தாள். அந்த குட்டி மகிழ்ச்சியோடு அருந்தியது. அவர்கள் அந்த குட்டியை மிகவும் பத்திரமாகவும் கவனமாகவும் வளர்த்து வந்தனர். நாட்கள் நகர்ந்தன. அவர்கள் குடும்பத்தில் பன்றிக்குட்டியும் ஒரு அங்கமானது. அது மிக அற்புதமான திடகாத்திரமான பெரிய பன்றியாக வளர்ந்தது. தனது எஜமானருடன் அது தினமும் காட்டிற்கு சென்று வந்தது. அதே நேரம் தனது எஜமானரின் வேலையையும் கற்றுக்கொண்டது. மரங்களை நகர்த்தவும் அறுக்கவும் கிளைகளை மரத்தில் இருந்து உடைக்கவும் உதவியது. இப்படி தினமும் அவர்கள் இருவரும் காட்டிற்கு சென்று வருவார்கள். அந்த கிராமத்து மக்கள் இதைக் கண்டு மிகவும் ஆச்சரியம் அடைந்தனர். இது எப்படி தனது எஜமானருக்கு உதவி புரிகிறது என்று பார். இது தன்னுடைய எஜமானரிடமிருந்து நன்றாக வேலையை கற்றுக்கொண்டிருக்கிறது. இது ஒரு தச்சு தொழிலாளியாகவே மாறிவிட்டது. காசி மிகவும் அதிர்ஷ்டசாலி. செல்லமே, எனக்கு ரம்பத்தை கொண்டு வந்து கொடு. அந்த பன்றி ரம்பத்தை எடுத்து வந்து ஒரு பகுதியை பிடித்துக் கொண்டு அறுக்க உதவி. அதிர்ஷ்டசாலிதான். அந்த பன்றி அவனது குழந்தையாகவே மாறிவிட்டது. காசிக்கு அருகில் அமர்ந்திருந்த அவனது மனைவியின் காதில் இவை அனைத்தும் விழுந்தது. பார்த்தாயா, நம் மகன் நன்கு வளர்ந்து விட்டான். எனக்கு உதவியாகவும் இருக்கிறான். நான் அவனை அழைத்து வந்த போது அவன் எப்படி இருந்தான் என்று உனக்கு நினைவிருக்கிறதா? நீங்கள் அவனுக்கு நன்றாக பயிற்சி கொடுக்கிறீர்கள். ஆனால் என்ன பயன்? ஏன்? கிராம மக்கள் பேசுவதை கேட்டீர்களா? கேட்டேன். மிகவும் பெருமையாக இருந்தது. எனக்கும் பெருமையாகத்தான் இருக்கிறது. அவனது சுவையான கறிக்காக யாராவது அவனை கொன்றுவிட்டால் என்ன செய்வது? இதை கேட்டதும் காசியின் முகம் வாடியது. உங்களை விட எனக்கு மிகவும் வருத்தமாக உள்ளது. நான் அவனை என் சொந்த மகனாக நினைக்கிறேன். இப்போது நாம் என்ன செய்வது? காசி பன்றியின் மீது அதிகம் பாசம் வைத்திருந்ததால் என்ன செய்வது என்று அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. கறிக்காக இவனை கொல்வதை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஆமாம், நாம் அவனை குழந்தை போல் நினைக்கிறோம். ஆனால் மற்றவர்கள் அவனை கொழுத்த பன்றியாகத்தான் நினைக்கிறார்கள். அவனுக்கு பாதுகாப்பு இல்லை. சரிதான். யாரேனும் இவனை எடுத்துச் சென்று கொன்றுவிட்டால்? இவனை காட்டில் கொண்டு போய் விட்டுவிடலாம். இவன் இனத்தோடு சேர்ந்தால் சந்தோஷமாக இருப்பான். அதை காட்டில் விடுவதுதான் பன்றிக்கு நல்லது என்று அவர்கள் முடிவு செய்தனர். காசி அதை அழைத்துச் சென்று மன வருத்தத்தோடு காட்டில் விட்டான். அந்த பன்றியும் வருத்தப்பட்டது. என் செல்லமே, உன்னை விட்டுச் செல்ல எனக்கு வருத்தமாக இருக்கிறது. ஆனால் எங்களுடன் நீ இருப்பது உனக்கு பாதுகாப்பாக இருக்காது. உனது நண்பர்களோடு இங்கே சந்தோஷமாக இரு.
அவன் பன்றியை ஆறத் தழுவி முத்தமிட்டு விடை பெற்றான். அந்த பன்றியும் அவனை பிரிய மனமின்றி அங்கேயே நின்றது. ஆனால் தனது எஜமானர் தனது நலனுக்காகத்தான் இப்படி செய்கிறார் என்பதை புரிந்து கொண்டது. அங்கிருந்து புறப்பட்டு அது காட்டை சுற்றி வந்தது. வாழ்வதற்கு ஒரு இடத்தை தேடியது. கடைசியில் அதன் கண்களில் ஒரு குகை தென்பட்டது. இது நல்ல இடமாக தெரிகிறதே. இங்கு நமக்கு நிறைய இரைகள் கிடைக்கும். உணவுக்கு கஷ்டமே இருக்காது. அது தேர்வு செய்த இடத்தில் நிறைய பன்றிகளை கண்டபோது அதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நண்பர்களே, நீங்கள் இங்கேதான் இருக்கிறீர்களா? உங்களை நான் இந்த காடு முழுவதும் தேடிவிட்டு வருகிறேன். நீ இந்த காட்டிற்கு புதிதாக வந்திருக்கிறாயா? நான் உன்னை பார்த்ததே இல்லையே. நீ மிகவும் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கிறாய். அப்படியா? நான் கிராமத்தில் தச்சு தொழிலாளியால் வளர்க்கப்பட்டேன். அவர் என்னை அவருடைய மகனாகவே வளர்த்தார். அதனால்தான் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். ஆனால் இனி நான் இங்கிருந்து விடலாம் என நினைக்கிறேன். இந்த இடம் மிகவும் அருமையாக இருக்கிறது. ஆமாம், இது மிகவும் அருமையான இடம்தான். ஆனால் ஆபத்தான இடமும் கூட. ஏன்? ஒரு பெரிய புலி இங்கிருக்கிறது. தினமும் காலையில் வந்து எங்களை வேட்டையாடுகிறது. ஆமாம், நீங்கள் அனைவரும் ஏன் மெலிந்து சோர்வாக இருக்கிறீர்கள்? இந்த இடத்தில் உங்களுக்கு நல்ல உணவுதானே கிடைக்கிறது. நாங்கள் எப்பொழுதும் பயந்து கொண்டிருந்தால் எப்படி ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும்? அந்த புலி தினமும் வருமா அல்லது எப்போதேனும் வருமா? அது விடிந்தவுடன் தினமும் இங்கு வரும். இங்கே எத்தனை புலிகள் இருக்கிறது? ஒன்றே ஒன்றுதான். ஆனால் நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீர்களே. நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதை எதிர்க்க முடியாதா? அது எப்படி முடியும்? நாங்கள் எப்படி புலியை எதிர்த்து நிற்க முடியும்? நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். நான் சொல்வதைப் போல் நீங்கள் செய்வீர்களா? நாங்கள் செய்கிறோம். உங்களைப் போல் ஒரு தலைவன் தான் எங்களுக்கு வேண்டும். அன்று இரவு அந்த பன்றி அனைத்து பன்றிகளையும் ஒன்றாக அழைத்தது. நண்பர்களே, நமது எதிரியை எதிர்த்து அழிக்க நாம் நல்ல திட்டத்தினை தீட்ட வேண்டும். அதனால் நாம் இப்போது திட்டத்தினை தீட்டுவோம். ஆமாம், ஆமாம். புலி என்பது மிகவும் மோசமான, அதே சமயத்தில் நம்மை விட வலிமையான விலங்கு. நமது பலம் நமது எண்ணிக்கையில் தான் இருக்கிறது. நாம் அனைவரும் தாமரை பூவின் வடிவில் அணிவகுத்து நிற்க வேண்டும். என்ன, தாமரையின் வடிவிலா? ஆமாம், தாமரை பூவின் நடுவில் வட்டமாகவும் சுற்றி இதழ்களும் இருக்கும். ஆமாம் அல்லவா? ஆமாம், ஆமாம். பெண்களும் குழந்தைகளும் நடுவில் நின்று கொள்ள வேண்டும். இளம் வயது பன்றிகள் அவர்களை சுற்றி பாதுகாப்பாக நிற்க வேண்டும். தாமரையின் விரிந்த இதழ்களைப் போல் நிற்க வேண்டும். பெரியவர்கள் எப்படி நிற்க வேண்டும்? பெரியவர்களில் யாரெல்லாம் வலிமையாக இருக்கிறார்களோ அவர்கள் வெளிவட்டத்தில் கடைசி இதழ்களாக அணிவகுத்து நிற்க வேண்டும். நீங்கள் எங்கே நிற்பீர்கள்? நான் தனியாக நிற்பேன். அதாவது தாமரை அணிவகுப்பிற்கு அருகில் தனியாக நிற்பேன். அந்த இடத்திற்கு முன்னால் ஒரு பள்ளம் நோண்ட வேண்டும். எனக்கு பின்னால் இருக்கும் நிலத்தை சரிவாக்க வேண்டும். அந்த சரிவின் முடிவில் ஒரு பெரிய பள்ளத்தை நோண்ட வேண்டும். அது ஆழமாக இருக்க வேண்டும். அந்த பள்ளத்தில் முற்களையும் கற்களையும் நிரப்பிவிட வேண்டும். மிக மிக பெரிய வேலையாயிற்றே. நாம் எதற்காக இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்? அதை பற்றி பேசுவதற்கு இப்போது நேரம் இல்லை. நாம் அந்த புலியை நாளையே ஒழித்தாக வேண்டும். இப்பொழுது நாம் நம்முடைய வேலையை தொடங்க வேண்டும். தங்களது தலைவனின் சொற்படி இரவு முழுவதும் பன்றிகள் சிரமப்பட்டு உழைத்தன. விடிவதற்கு முன்னால் அவர்கள் வேலைகளை முடித்து விட்டனர். நினைத்ததை முடித்து விட்டோம். விடிந்தும் விட்டது. இப்போது அனைவரும் அணிவகுத்து தாமரையின் வடிவில் நில்லுங்கள். பன்றிகள் புலியின் வருகைக்காக காத்திருந்தன. விடிந்ததும் எப்பொழுதும் போல் புலி வந்தது. எனக்கு நன்றாக பசிக்கிறது. நன்கு கொழுத்த பன்றியை இன்று வேட்டையாட வேண்டும். பன்றிகளை பார்த்து புலி அதிர்ச்சி அடைந்தது. அவைகள் போரிடுவது போல் நின்றது. அதற்கு ஆச்சரியமாக இருந்தது. இங்கு என்ன நடக்கிறது? தினமும் இவை என்னை கண்டாலே ஓடிவிடும். ஆனால் இன்று யார் இந்த குண்டு பன்றி தலைவன் போல் நிற்கிறது? அந்த புலி பன்றிகளை கண்டு கர்ஜித்தது. அதை பார்த்து பயப்பட வேண்டாம். திரும்பி கத்தி அதை பயமுறுத்துங்கள். அதை கேட்ட பன்றிகள் திரும்ப கத்தின. ஐங், ஐங். இதை கண்ட புலி அதிர்ச்சி அடைந்தது.
அவைகள் மீது பாய்வது போல பாவனை செய்தது. நீங்களும் அதன் மீது பாய்வதைப் போல் நடியுங்கள். பன்றிகளும் அப்படியே செய்தன. என்று என்ன ஆயிற்று? நான் செய்வதை அப்படியே திரும்பச் செய்கின்றது. நான் இவைகளுடன் விளையாடவா வந்தேன்? இது அந்த கொழுத்த பன்றியின் திட்டமாகத்தான் இருக்க வேண்டும். என்று இவற்றை வேட்டையாடவே முடியாது. அவை ஒற்றுமையாக வலிமையாக இருக்கிறது. அந்த புலி அமைதியாக தனது இருப்பிடத்திற்கு சென்றது. போகும் வழியில் அதன் குகைக்கு அருகில் வாழ்ந்து வந்த தந்திரசாலியை கண்டது. தினமும் அந்த புலியிடமிருந்து அவனுக்கு ஒரு பங்கு கறி கிடைக்கும். என்ன இது? ஏன் இன்று நீ வெறுங்கையோடு வந்திருக்கிறாய்? உன்னுடைய இறை எங்கே? உங்களது பங்கு பன்றிக்கறியை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களா? ஆனால் இன்று நாம் இருவருமே பட்டினிதான். ஏன் நீ சோகமாக இருக்கிறாய்? பன்றிகள் நடந்து கொண்ட விதத்தை பற்றி அந்த புலி கூறியது. போதும், இப்படி பேசுவதை நிறுத்து. பன்றிகள் உன்னை பயமுறுத்தி விட்டது என்றா சொல்கிறாய்? தமாஷாக இருக்கிறது. போதும், சிரிப்பதை நிறுத்து. இன்று நீ அவைகளை பார்த்திருந்தால் புரியும். இங்கே பார், நான் சொல்வதை கேள். நீ ஒரு புலி. உன்னை பன்றிகள் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு வலிமையான புலியான உன்னை அந்த பன்றிகளால் எப்படி எதிர்க்க முடியும்? திரும்பி சென்று அவைகளை வேட்டையாடி விட்டு வா. அந்த மனிதனின் வார்த்தைகளை கேட்டு திரும்பி பன்றிகளின் இடத்திற்கு சென்றது புலி. அங்கே பாருங்கள், அந்த புலி திரும்பவும் வருகிறது. இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? கவலைப்பட வேண்டாம். இன்றோடு இதன் கதையை நாம் முடித்து விடுவோம். முதலில் இந்த கொழுத்த பன்றியை அழித்து விடுவோம். இந்த நாடகத்திற்கு இதுதான் காரணமாக இருக்க வேண்டும். பன்றி நின்ற தூரத்தை புலி சரியாக அளந்தது. தலைவன் பன்றியை நோக்கி புலி பாய்ந்தது. ஆனால் நொடிப்பொழுதில் பன்றி முன்னால் இருந்த குழியில் விழ, புலி பன்றிக்கு பின்னால் இருந்த சரிவான பாதையில் தவறி சறுக்கிக் கொண்டே பள்ளத்தில் விழுந்தது. அந்த பள்ளம் மிக ஆழமாக தோண்டப்பட்டிருந்ததால் புலி உள்ளே மாட்டிக்கொண்டது. உள்ளே போடப்பட்டிருந்த கற்களாலும் முற்களாலும் கீழே விழுந்த புலி மிகுந்த காயத்துடன் மயங்கிவிட்டது. அதன் மயக்கம் தெளிவதற்கு முன், நண்பர்களே, விரைந்து செயல்படுங்கள், சீக்கிரம். எல்லா பன்றிகளும் மண்ணையும் கல்லையும் குழிக்குள் தள்ள ஆரம்பித்தன. அழிந்தான், அழிந்தான். இன்றோடு நமது எதிரி அழிந்தான். அந்த குழிக்குள்ளேயே புலி இறந்து போனது. வெற்றி! நமது தலைவரின் மிகப்பெரிய யோசனைக்கு வெற்றி! பன்றிகள் சந்தோஷமாக தங்களது தலைவனை வாழ்த்தின. எங்களை எங்கள் எதிரியான புலியிடம் இருந்து நீங்கள் காப்பாற்றி விட்டீர்கள். இன்றிலிருந்து நீங்கள் தான் எங்கள் தலைவன். நீங்கள் பெரிய புத்திசாலி. நாங்கள் ஒற்றுமையுடன் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை புரிய வைத்து விட்டீர்கள். ஒரு பன்றி தலைவருக்கு பூகிரீடம் சூட்டியது. எங்கள் தலைவர் வாழ்க! ஐங், ஐங்.